அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்த்தோம்? இஸ்லாமிக்கில் 5 கடமைகளில் நம்ம அரபிக்கில் பார்த்தோம். அதோடைய தமிழ் விளக்கங்கள் பார்த்தோம்னா, இஸ்லாம் அப்படின்னா என்ன? அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு அந்த வழிபட்டு நடப்பதற்கு தான் நம்ம இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம். எவர் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு மாறு செய்யாமல் இருக்கிறாங்களோ அவருக்கு என்னென்னா முஸ்லீம் அப்படின்னு கூறப்படும். அப்போ இஸ்லாத்துடைய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் 5 தூண்களின் மீது நம்ம அமைந்துள்ளது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கடமை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சாட்சி பகர்தல். இரண்டாவது கடமை என்ன? தொழுகையை நிலைநிறுத்துதல். மூன்றாவது கடமை ஜக்காத்து. நான்காவது ஹஜ்ஜு செய்தல். ஐந்தாவது கடமை ரமலான் மாதம் நோன்பு வைத்தல். ஓகேவா? அப்போது கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நம்ம சாட்சி கூறுறோம்ல. இந்த கலிமாவின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன். அவன்தான் என்ன? அனைத்து பொருட்களையும் படைத்தவன். அந்த அதிபதியும் அவன்தான். அப்போ அவன்தான் நாடியதை செய்யக்கூடியவன். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து கொண்டு வந்துள்ள மார்க்கத்தின்படி அமல் செய்வதினால் கியாமத்து வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அந்த வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது தொழுகை நிலைநிறுத்துதல். அல்லாஹு தாலா பகல் முழுவதிலும் 5 நேர தொழுகையை கடமையாக்கி உள்ளான். அது என்ன? ஃபஜர், லுஹர், அசர், மஹரிஃப், இஷா. இந்த தொழுகைகளை மிக பேணுதலுடன் அதற்குரிய நேரங்களில் நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இரண்டாவது கடமையாக இருக்குது. மூன்றாவது கடமை பார்த்தோம்னா ஜக்காத்து வழங்குதல். அதாவது ஒருவர் மீது ஜக்காத்து கடமையாகிவிட்டால் அவங்க என்ன செய்யணும்? தமது செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை ஒதுக்கி அது ஜக்காத்து கண்டிப்பாக தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு அல்லாஹு தாலா செல்வ செழிப்பை ரொம்ப வழங்கிட்டான் அப்படின்னா அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் என்ன செய்யணும்? மக்காவுக்கு கண்டிப்பாக அந்த கடமையை செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் முழுவதும் நம்ம நோன்பு நோற்றுக்கணும். அப்புறம் ஒருவர் உண்மை முஸ்லீமாக வேண்டுமானால் அவர் இந்த 5 அஸ்திவாரங்களையும் மனதால் ஏற்று அதன்படி நம்ம என்ன செய்யணும்? அமல்கள் செய்வது மிக அவசியமாகும். எப்படின்னா, அல்லாஹுவை வணங்கத்துக்குரியவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் அப்படின்னு நம்புகிறோமோ அவ்வாறே தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு ஆகியவற்றையும் கடைப்பிடித்து வருவதே தம் மீது கடமை என நம்ம இஸ்லாத்தில் உணர வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கடமைகளும் மிக அவசியம் நம்முடைய மார்க்கத்தில். இதை கடைப்பிடிப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாருக்கும் இந்த வாக்கியத்தை தருவாயாக இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்கள், நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.